ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நாங்கள் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். எப்படி கொழுக்கட்டை செய்கிறேன்னு பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இன்றைக்கு நான் கொழுக்கட்டை செய்ய போகிறேன். தேவையான பொருட்கள் காட்டுறேன். பயறு 1 கப், சர்க்கரை 200 கிராம், தேங்காய் பாதி எடுத்திருக்கிறேன், திருவி வச்சுக்கிறேன் கப்பில். நெய் 1 டீஸ்பூன், நெய் விருப்பம் உண்டா விடலாம். அவிச்ச மைதாமா 600 கிராம் எடுத்திருக்கிறேன். வறுத்த சிவப்பரிசிமா 300 கிராம் எடுத்திருக்கிறேன். தேவையான உப்பு. பயறு கழுவி வச்சுக்கிறேன். இனி இந்த ஃபில்டருக்கு போட போகிறேன். ஃபில்டருக்காக போட்டு நான் தண்ணி வடித்து போட்டு வறுக்க போகிறேன். அடுப்பில் சட்டி வச்சுட்டு அடுப்பில் பயறு வறுக்க போகிறேன். பயறு வறுத்து வறுபட்டு கொண்டிருக்குது. இப்போ இது எரியாமல் மீடியத்தில் விட்டு நீங்கள் ஸ்டவ்வை வறுக்கணும். சட்டி வச்சுட்டு நான் இந்த சர்க்கரையை கரைக்க போகிறேன். கணக்க தண்ணி விடக்கூடாது, 1 ஸ்பூன் விட்டு இது கரைகிற மாதிரி. நிறைய தண்ணி விடக்கூடாது. இது கொஞ்சம் அந்த கரைஞ்சா காணும். இது உள்ளுடலுக்கு விட இது கரைச்சி போட்டால் இதில் இருக்கிற மண்ணுகள் தூசுகள் எல்லாம் வந்துடும். அதனால நான் கரைச்சி போட போகிறேன். சர்க்கரை காய்ச்சிட்டேன், வடிக்க போகிறேன். வடியால் தண்ணி கொதிக்க விட்டு கிடக்கு. நீ நான் பயறு அவிய விட போகிறேன். அவிய விட்டு இருக்குது. நான் கொஞ்சம் உப்பு போட போகிறேன். பயறு நிறைய தண்ணி விடக்கூடாது, பார்த்தால வாவிக்கணும். பயறு அவிஞ்சிட்டுது. பயறு தண்ணி இருக்கக்கூடாது, நல்ல வடிவாக அவிஞ்சிட்டுது. இது நான் தேங்காய் பூ மிக்ஸ் பண்ண போகிறேன். தேங்காய் பூ மிக்ஸ் பண்ணி போட்டு நான் அந்த கரைச்சி வச்ச வடியால் கரைச்சி வச்ச இது விட போகிறேன். சர்க்கரை கரைச்சி வச்சது விட போகிறேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏலக்காய் பவுடர் போட போகிறேன், 1 டீஸ்பூன். நெய் நீங்கள் விரும்பினா விடுங்கோ. 1 ஸ்பூன் தான் விட போகிறேன், நிறைய விடக்கூடாது. 1 ஸ்பூன் விட போகிறேன். இது கொஞ்சம் வாசமாக இருக்கும் உள்ளுடலுக்கு. எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளுடல் ரெடி ஆகிட்டுது. உள்ளுடல் தண்ணீர் எல்லாம் கொதிச்சுட்டுது. நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். மாற்றி வைக்க போகிறேன். ரெண்டு மாவையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு தேவையான உப்பு போட போகிறேன். நிறைய போடக்கூடாது, கொஞ்சமாக. இனி தண்ணி விட்டு குழைக்க போகிறேன் மாவை. நீங்கள் இடியப்பத்து குழைக்கிற மாதிரி தான் இது குழைக்கணும். கொழுக்கட்டைக்கு கணக்க தண்ணி விடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைக்கும். நிறைய சுடு தண்ணி விடக்கூடாது. நீங்கள் கொஞ்சமாக இதுக்கு பார்த்து அளவாக தான் விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைக்கணும். கொழுக்கட்டை பிடிக்க போகிறேன். இப்படி உருட்டி போட்டு நீங்கள் நல்லா உருட்டிட்டு அமர்த்திட்டு இப்படி இப்படிங்க
உள்ளுடல் வைக்க போகிறேன். இதை அப்படியே மூடிட்டு முள்ளுக்கரண்டியால் நீங்கள் இப்படி வச்சா டிசைனாக இருக்கும், வடிவாக இருக்கும், அச்சில் வைக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று பிடிச்சு காட்டுறேன். மெல்லிசா பிடிக்கணும். மெல்லிசா பிடிச்சிட்டு வைச்சதான் அவியும். இவ்விடம் வந்து மெல்லிசா பிடிக்கணும். உள்ளுடல் வைக்க போகிறேன். இப்படி அமர்த்திட்டு முள்ளுக்கரண்டியால் இங்கே இப்படி நல்லா தண்ணி கொதிச்சிட்டுது. நான் கொதிக்க விட்டு தான் வைக்கணும் நீங்களுடைய கொழுக்கட்டையை. தட்டில் வச்சு நான் அவிய விட போகிறேன். இங்கே 5 நிமிஷம் அவிய விட்டால் காணும். செஞ்சிட்டுது. நான் இனி எடுக்க போகிறேன். கொழுக்கட்டை எடுத்துட்டு நீங்கள் ஆற வச்சுட்டு சாப்பிடலாம். இன்னொரு சமையலில் சந்திப்போம். நன்றி, பாய்.